36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. தமிழகத்தில் இன்றைய வானிலை நிலவரம் எப்படி என்பது பற்றிய தகவல்களை வரைகலை விளக்கத்துடன் வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அஞ்சல். நன்றி கவிதா. நேயர்களுக்கு வணக்கம். வருகிற 20, 21 தேதிகளில் சில இடங்களில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை நிலவரம் நமக்கு தகவல் கொடுத்திருந்தாங்க. ஏற்கனவே 19ஆம் தேதி இந்த மழை என்பது ஆரம்பித்திருந்தது. நேற்றைய தினம் பொறுத்தவரையில் மதுரை, வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்களில் மாலை பொழுதுல நல்ல மழை கிடைச்சிருந்ததாக ஒரு தகவலும் இருக்கு. இப்ப இந்த நிலையில இன்றைய வானிலை நிலவரம் எவ்வாறாக இருக்கும் என்று பார்த்து விடலாம். இப்ப இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறாக இருக்கும் அது காலையில் ஒரு 10 மணி நிலவரப்படி திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளையும் அதை ஒட்டிய இடங்களையும் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். விளாத்திக்குளம், ராமநாதபுரம், ராஜபாளையம், காரைக்குடி உள்ளிட்ட இடங்கள்ல இன்று காலை 10 மணி நிலவரப்படி வான மேகமூட்டத்துடன் காணப்படும். இந்த நிலையானது மதியத்திற்கு மேல மாறும் பொழுது கொஞ்சம் இந்த திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களையும் விளாத்திக்குளம் உள்ளிட்ட இடங்களையும் மதியம் ஒரு 2 மணிக்கு மேல மழையினுடைய அந்த தாக்கம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது ஒரு மிதமான மழையாகத்தான் இருக்கும். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நிறைய மழைக்கான வாய்ப்புகள் இருக்காது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக சொல்லக்கூடிய ஒட்டப்பிடாரம், கங்கை கொண்டான், அதற்கு அடுத்தபடியாக பட்டமாடா உள்ளிட்ட இடங்கள்ல ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடி நமக்கு வடகடலோர மாவட்டங்களையும் அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது 100% உறுதியாக சொல்லவில்லை. குறிப்பாக சொல்லப்படக்கூடிய நாங்குநேரி, திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாயல்குடி உள்ளிட்ட இடங்கள்ல மட்டும் நம்ம மதியம் ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நமக்கு இந்த மழையானது மதியம் 3 மணிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதாக நமக்கு வரைகலை விளக்கம் சொல்கிறது. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பச்சை நிறம் மாறி அதற்கு அடுத்தபடியாக ஒரு சாதாரண இயல்பு நிலைக்கு மாறிவிட்டது. இதுதான் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலவரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் வெப்பநிலை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பல்வேறு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்கள், மயிலாடுதுறை, பெரம்பலூர், நெய்வேலி, திருவண்ணாமலை, மதுராந்தகம், காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட இடங்கள்லாம் மொத்தமாகவே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 to 29 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் வெப்பநிலை இருக்கும். இதுதான் இன்றைய பொதுவான வானிலை நிலவரமாக இருக்கிறது. நேயர்களே, 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com.